ஓடுற தண்ணியில வருது உன் பேரு முதல் படத்திலேயே. அதனால உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, நீ பெரிய மியூசிக் டைரக்டரா வரப்போறேன்னு அங்கேயே அவர் சொல்றாரு. ஆரெங்கும் தான் ஊரங்க ஆறுகடல் மீன் உறங்க, ஸ்ரீரங்கம் தான் ஊரங்க திருவானிக்கா ஊரங்க, அங்கேயும் ஆரெங்கும் தாவுரங்க. அதுலயே இன்னொரு பாட்டு ஆத்து மேட்டு தோப்புக்குள்ள, அங்கேயும் ஆறு. இப்ப மூணாவது படம் வைகாசி பிறந்தாச்சு, தண்ணி கோடை எடுத்து தங்கம், அங்கேயும் தண்ணி. இப்படி பார்த்தா என்னுடைய பாட்டு எல்லாமே அந்த வாட்டருக்கும் அடிகளார் அம்மா சொன்னாங்க இல்லையா, சம்பந்தம் இருக்கு. ஒரு மரத்தர் கூட இலைய காணும். என்ன ஆச்சு இங்க இந்த ஊர்ல? இல்லன்னு அதை ஏன் கேக்குறீங்கன்னு, 10-12 வருஷம் ஆச்சு மழை வந்து. மழை வரலையா? நீ ஏன் முத்தாரம்மான்னு பேரை வச்சுட்டு ஒரு முத்து முத்தா ஒரு சொட்டு மழை பெய்யக்கூடாதா? உன் பேர் முத்தாரம், ஏன் முத்து முத்தா ஒரு மழை போட ஒரு சொட்டு கூட ஒண்ணு 12 வருஷமா இல்லாத அப்படியே அந்த அம்மாவை நான் பாடுறேன். மழை குடுமா மழை குடுனா அப்படியே அப்படியே துளி அப்படியே மேல விழுது நினைக்கிற ஜனங்கள்லாம் அப்படியே 15 நிமிஷத்துல அங்க யாரும் இல்லை. மறுநாள் பார்த்தா எல்லா பேப்பர்லயும் போட்டான், தேவா மழை வேண்டி பாடி குலசேகரப்பட்டணம் அந்த ஊரு ஃபுல்லாவே மழை வந்துருச்சு. நேத்து 3 hour மழை வந்ததுன்னு பேப்பர்லாம் போட்டாங்க. ஏன்னா அந்த ஊருக்காரங்க தான் எல்லாருமே. அந்த ஞாபகத்தால தான் இன்னும் என்னுடைய கான்செப்ட்ல முதல் பாட்டே மேகம் கருக்குது மழை வர பாக்குது தான். கவலை கஷ்டம்ல இருந்து நம்மளை மீட்டெடுக்கிறது கடவுள் மற்றும் இசை. இசை அப்படிங்கிறது பார்த்தா கடவுளின் ஒரு அவதாரம் தானே. அப்ப இசையமைப்பாளர்கள் யாரு? அந்த கடவுளின் அருளை நம்மிடம் இசையாக வந்து சேர்ப்பவர்கள். அந்த விதமாக இன்னைக்கு பிரபலங்களுடன் பக்தி என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிற விதத்துல நம்மளுடன் இருப்பது தேனிசை தென்றல் தேவா அவர்கள். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப நன்றி. வணக்கம். மகிழ்ச்சி. சிறு வயதுல எல்லாருமே வந்து ஒரு விளையாட்டு பிள்ளையா தான் இருந்திருப்போம். ஆன்மீகம்னா என்ன வீட்டுல கோயில் போவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்திருக்கும். உங்களுடைய நம்பிக்கை எங்க இருந்து துவங்குச்சு? சினிமாவில் இருக்கும்போது தான். சினிமாவில் இருந்து அப்போ பீக்ல இருக்கும்போது குலசேகரப்பட்டணம்னு கோவில் இருக்கும் திருச்செந்தூர் பக்கத்துல. அங்க ஒரு முத்தாரம்மன் கோவில் இருக்கு, ரொம்ப ஃபேமஸ் அங்க முத்தாரம்மன். இப்போ தசரா விழா அவ்வளவு அழகா நடத்துவாங்க. அந்த கோவில்ல என்ன வந்து அங்க ஒரு கச்சேரி நடக்குது சார், நீங்க வந்து தலைமை தாங்கி எங்களுக்காக ஒரு பாட்டு 2 பாட்டு பாடினா நல்லா இருக்கணும்னு நான் வந்து போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து மத்தியானம் என் நண்பர் பால்ராஜ் வீட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே போகும்போது பனை மரத்துல ஒரு இலை கூட இல்லை. நான் அவரை கேட்குறேன், என்ன பால்ராஜ் சார் ஒரு மரத்துல கூட இலைய காணும், என்ன ஆச்சு இங்க இந்த ஊர்ல? இல்லைன்னு அதை ஏன் கேட்குறீங்கன்னு, 10-12 வருஷம் ஆச்சு மழை வந்துன்னு சார். மழை வரலையா? மழை வந்தாதானே இலையெல்லாம் வாடி போச்சு இந்த ஊரே குலசேகரப்பட்டணம்னு சொன்னார். இப்போ நான் ஈவினிங் அந்த கோவிலுக்கு போறேன், தலைமை தாங்கி பேசுறேன். போன உடனே பேசணும்னா இந்த மழை ஏமா இப்படி வரமாட்டேங்குது இந்த ஊர்ல இருந்தாலும் கேட்கணும் அம்மாவை. மணி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு முத்தாரம்மா நான் உன்னை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். 12 வருஷமா 10-12 வருஷமா வந்து மழையே இல்லைன்னா இங்க இருக்கிற செடி கொடிகள் என்ன ஆகுது? இல்ல மனிதர்கள் தான் என்ன ஆக மழை இல்லைன்னா? வாழ்வியலே இருக்காது, ஒண்ணுமே இருக்காதம்மா மழை இல்லைன்னா. தாயே முத்தாரம்மா, நீ ஏன் முத்தாரம்மான்னு பேரை வச்சுட்டு ஒரு முத்து முத்தா ஒரு சொட்டு மழை பெய்யக்கூடாதா? உன் பேர் முத்தாரம், ஏன் முத்து முத்தா ஒரு மழை போட ஒரு சொட்டு கூட ஒண்ணு அவ்வளவு ஜனங்க இருந்தாங்கல்லம்மா. அந்த ஜனங்க நெளியிறாங்கம்மா அப்படியே. 12 வருஷமா இல்லாத அப்படியே அந்த அம்மாவை நான் பாடுறேன், மழை குடுமா மழை குடுனா அப்படியே துளி அப்படியே துளி அப்படியே மேல விழுது நினைக்கிற ஜனங்கள்லாம் அப்படியே
15 நிமிஷத்துல அங்க யாரும் இல்லை. அப்படி அந்த ஒரு மழை பாட்டு பாடினேன்னு அதோட எல்லாம் ஓடிட்டாங்க. அந்த ஞாபகத்தால தான் இன்னும் என்னுடைய கான்செப்ட்ல முதல் பாட்டே மேகம் கருக்குது மழை வர பாக்குது தான். சூப்பர் சூப்பர் ஐயா, கண்டிப்பா. என்னுடைய கான்செப்ட்ல இன்னும் முதல் பாட்டே மேகம் கருக்குது மழை வர பாக்குது பாட்டு தான். இது வந்து அப்ப அது அமிர்தவர்ஷினி ராகத்தை சார்ந்த பாட்டா நீங்க பாடினது? இல்லம்மா, அந்த நேரத்துல எனக்கு ராகங்கள் வந்து வரல, ராகம் வரல. கரெக்ட். முத்து முத்தா ஒரு சொட்டு போடுடைய முத்தாரம்மா நானே இட்டு கட்டி நானே பாடுறேன். அது பாட்டே இல்லை. அப்புறமா தான் அம்மா வந்து இந்த விஷயத்தை என்ன பண்ணாங்க, அங்கதான் மாலை முலர், மாலை முரசு, தினத்தந்தி எல்லாருடைய ஓனர்களும் அந்த ஊரை சேர்ந்தவங்க தான். ஓகே. மறுநாள் பார்த்தா எல்லா பேப்பர்லயும் போட்டான், தேவா மழை வேண்டி பாடி குலசேகரப்பட்டணம் அந்த ஊர் ஃபுல்லாவே மழை வந்துருச்சு நேத்து, 3 hour மழை வந்ததுன்னு பேப்பர்லாம் போட்டாங்க. ஏன்னா அந்த ஊருக்காரங்க தான் எல்லாருமே, நம்ம ஆதித்தனார் ஐயா ஊரெல்லாம் அங்கதான் இருக்கு. மறுநாளே பேப்பர்ல வந்தது. அதுக்கப்புறம் நான் கோவிலுக்கு போறேன், மருவத்தூர் கோவிலுக்கு போறேன், அம்மாவை பார்க்குறேன், அடிகளார் அம்மாவை பார்க்குறேன். அம்மா வணக்கம். என்ன தேவு, மழை வந்ததாமே, காலையில பேப்பர்ல படிச்சனே, நீ பாட்டு பாடி மழை வந்ததாமே, அப்படியா, அவ்வளவு பவரா உனக்கு? பாட்டு பாடின உடனே முத்தாரம் வந்து மழை கொடுத்தால, எங்க அப்பா? நான் சொன்ன, அம்மா நான் பாட்டு பாடி எல்லாம் மழை வரலம்மா, குருவி உட்கார பணப்பழம் கீழே விழுந்த கதை தான். ஏதோ மழை வந்திருக்கும், அந்த நேரத்துல நான் பாட்டு ஒண்ணு பாடிட்டேன். இல்ல அப்படி நினைக்காத தேவு, உனக்கும் மழைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னா. அப்பதான் அவர் ஒரு விஷயம் சொல்றாரு என்கிட்ட, நீ இசையமைத்த பாடல்களை கொஞ்சம் நினைச்சு பாரு, அப்பதான் குஷி ரிலீஸ் ஆன புதுசு, நினைச்சு பாரு உனக்கே தெரியும்னார். அப்புறம் அவர்கிட்ட எல்லாம் பேசிட்டு அம்மா தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்து அப்ப ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கிற குஷி படத்தை பத்தி பார்த்தா மேகம் கருக்குது மழை வர பாக்குது ஒண்ணு. என்னுடைய முதல் படம், என்னுடைய அப்பெல்லாம் வந்து என் பேர் எப்போ வரும் சினிமாவில்னு போய் பார்ப்போம். முதல் படத்துல மாட்டுக்கார மன்னார்னு ஒரு படம், என் படம், முதல் படம். அப்போ அந்த எடிட்டரே பையன் அந்த பையனை கூப்பிப்பா, அந்த பையன் மியூசிக் பண்ண அந்த பையனை கூப்பிட்டு, அவர் வயசானவர். நான் வெளியே நின்றுட்டு இருக்கேன், என் பேர் ஏதாவது பார்க்கலாமா எடிட்டிங்ல, படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி, இங்க வாடா 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 வாடா, உன் பேர் தான் தேவாவா? ஆமாங்க ஐயா. பார், உன் பேரு இயற்கையாகவே தண்ணி மேல வருது, அறிமுகம் இசை, இசை சி தேவா அறிமுகம்னு ஓடுற தண்ணியில வருது உன் பேரு முதல் படத்திலேயே. அதனால உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, நீ பெரிய மியூசிக் டைரக்டரா வரப்போறேன்னு அங்கேயே அவர் சொல்றாரு. அங்கேயும் தண்ணியில தான் ஸ்ரீதேவான்னு வருது. அதே மாட்டுக்கார மன்னார்ல காவேரி கரையோரம் ஒரு கண்ணி வந்தா, அங்கேயும் காவேரி கரையோரம் அங்கேயும். அதுக்கப்புறம் முதல் படம் முடிஞ்சிச்சு. 2வது படம் மனசுக்கேத்த மகாராஜா, ராமராஜ் சார். அங்கேயும் ஆரெங்கும் தான் ஊரங்க, ஆறுகடல் மீன் உறங்க, ஸ்ரீரங்கம் தான் ஊரங்க, திருவானைக்கா ஊரங்க, அங்கேயும் ஆரெங்கும் தா ஊரங்க. அதுலயே இன்னொரு பாட்டு, ஆத்து மேட்டு தோப்புக்குள்ள, அங்கேயும் 6. இப்ப 3வது படம் வைகாசி பிறந்தாச்சு, தண்ணி கோடை எடுத்து தங்கம், அங்கேயும் தண்ணி. இப்படி பார்த்தா என்னுடைய பாட்டு எல்லாமே அந்த வாட்டருக்கும், அடிகளார் அம்மா சொன்னாங்க இல்லையா, சம்பந்தம் இருக்கு. அப்படி சொல்லாத தேவா, பனைமரம் கீழே நீ பாடியெல்லாம் இல்ல, ஆனா தண்ணிக்கும் உனக்கும் பாட்டுக்கும் நீங்க பாட்டை நினைச்சு பாரு அப்படின்னு பார்த்தா நிறைய பாட்டு. கரு கருப்பாயி, இந்த கரு, அது போல அதான் வண்ணங்கள் மேகங்கள், அப்படியே இருக்கும் பாட்டெல்லாம் பார்த்தா. இதெல்லாம் வந்து எனக்கு அவர் சொல்லி தான் தெரியும், எனக்கு தெரியாது. அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப, நீங்கள் சொல்கிறீங்கல்ல எல்லாருக்கும் மரியாதை கொடுங்க, அமைதியாக இருங்க, எல்லாம் மரியாதை எல்லாருக்கும் கொடு. அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, செல்லாத காசிலேயும் செப்பு உண்டு மகனே. செல்லாத காசிலேயும் செப்பு உண்டு மகனே. அந்த காலத்துல வந்து காலனா அரைநாள்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து காப்பர்ல இருக்கும், செப்புல தான் இருக்கும் அந்த காலனா அரைநாள்லாம். இப்ப அதுக்கு மரியாதை இல்லை, ஈவன் தோ அது காப்பர், நம்ம அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும். அந்த காப்பருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதுக்கு மரியாதை இல்லைன்னா கூட அதுக்கு அது மரியாதை கொடுக்கணும். அதனால யாரையும் தாழ்வா நினைச்சிடாங்க. உனக்கு ஒரு திறமை இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு ஒரு திறமையா இருக்கலாம். இப்போ உங்களை மாதிரி என்னால காம்பேர் பண்ண முடியாது.
இவ்வளோ அழகாக பேச முடியாது இல்லையா மாமா? உங்களை மாதிரி என்னால முடியுமா? அது முடியாது. அவர் மாதிரி கேமரா பண்ண முடியுமா? இவர் மாதிரி எடிட் முடியாது. அதனால செல்லாத காசிலேயும் செப்பு உண்டு மகனே, நீ ரெஸ்பெக்ட் உண்டு, எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் உண்டு.